இறங்க இறங்க. வண்டி அரை மணி நேரம் தான் நிற்கும். நல்லா ஒரு டீயை போட்டால் தான் தலை வலிப்போம். அப்பா தம்பி, ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு டீயை போடு. சுகர் கொஞ்சம் தூக்கலாம். உள்ள ஒரு ஷர்ட் போட்டிருக்கியே, அது உன் பர்சனாலிட்டிக்கு மேட்ச் ஆகுதா? இங்க பாருங்க, இந்த காலத்து பொண்ணுங்க பரிசையும் ட்ரெஸ்ஸையும் தான் பாக்குறாங்களே தவிர பர்சனாலிட்டியே இல்ல. புரிஞ்சுக்குங்க. அப்படியா? அது சரி, கண்ணுல ஒரு கண்ணாடி போட்டிருக்கியே, அதை கழட்டு பார்ப்போம். ஓகே. அட, இது எத்தனை? ஆஹா, இது எத்தனை? 3. இதுதாங்க உங்களுக்கு எனக்கு வித்தியாசம். நான் வடது கண்ணுல பார்த்தா 2, இடது கண்ணுல பார்த்தா 1, ஏன் 2 கண்ணால பார்த்தா 4. என்ன பண்ணையாரையா? என்ன பண்ணையாரையா, நல்லா இருக்கீங்களா? உடம்பு நல்லா இல்லன்னா நம்ம மருந்து கடையில நிப்போம், மனசு சரியில்லைன்னா சாராய கடையில போய் நிப்போம், எல்லாம் சரியா இருந்ததுன்னா டீ கடையில நிப்போம். அதனால நீ இப்ப கேட்ட கேள்வி தேவையில்லாத கேள்வி. அது சரி, கொஞ்ச நாளா உன்னை எங்கேயும் பார்க்கவே முடியல, எங்க போயிருந்த? தாடி எடுக்கிறதுக்கு திண்டுக்கல் போயிருந்தேன், முடிய வெட்டுறதுக்கு முசிறி போயிருந்தேன், குளிக்கிறதுக்கு கோயம்புத்தூர் போயிருந்தேன், டிஃபன் சாப்பிட்டா தஞ்சாவூர் போயிருந்தேன், காஃபி குடிக்க கும்பகோணம் போயிருந்தேன், சாப்பிடறதுக்கு சமயபுரம் போயிருந்தேன், பிரியாணி திங்கிறதுக்கு பெரம்பலூர் போயிருந்தேன், வெட்டி பசங்க இங்க தெரிவாங்கன்னு நம்ம ஊருக்கு வந்தேன். சூப்பர் ஃபிகர், இனிமே கலக்கல் தான். இந்த காலத்து நயன்தாரா மேல சும்மா கலக்கல வந்து நிக்கிறியா? இவளை பெத்தவனை மட்டும் நான் பார்த்தேன். அவளை பெத்தவன் நான் தான். அவ அழகா பார்க்க ஒரு 2 கண்ணு பத்த மாட்டேங்குது இல்ல? அவ பேசுறத கேட்டீனா ஒரு 2 காதுல இருந்து ரத்தம் வரும். அதனால உடனே இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடு. என்னடா சொல்றீங்க? ஏண்டா கண்டக்டர், ஏண்டாவா பஸ்ல 4 நாவ முழுங்கிட்டு வந்து இங்க உட்கார்ந்திருக்க, மறந்துட்டு அப்படியே போய்டுவேன்னு நினைச்சியா? சில்லற இல்லம்மா, நீ வேணா பேக பாத்துக்குமா. அவளோட பாக்குறதுக்கு உன் பேக் என்ன சூப்பர் ஸ்டார் படமா? லூசு பையல. லூசு பையல நானா? ஆமாண்டா, 1.5 கண்ணா. 4 நாள் உனக்கு அலட்சியமா? 4 நாக்கு ஊசி வாங்கலாம், பாசி வாங்கலாம், ரிப்பன் வாங்கலாம், வளையல் வாங்கலாம், கடலை வாங்கலாம், கடலை உருண்டை வாங்கலாம், மாங்காய் பத்தை வாங்கலாம், தேங்காய் பத்தை வாங்கலாம், பிஸ்கெட் வாங்கலாம், தேன் மிட்டாய் வாங்கலாம், கொய்யாக்காய் வாங்கலாம், இலந்த பழம் வாங்கலாம், புளியங்காய் வாங்கலாம், வாழைப்பழம் வாங்கலாம், பலாப்பழம் வாங்கலாம், மாங்காய் தேங்காய் பட்டாணி சுண்டலும் வாங்கலாம். ஏன் கோவில்ல சாமி கும்பிட்டுட்டு குண்டியிலையும் போடலாம். அப்பா, அந்த 4 நாவுக்கு இவ்வளவு மதிப்பு இருக்குன்னு அது அச்சடிச்சவனுக்கு கூட தெரியாதுமா. ஏதோ தப்பு நடந்து போச்சு, விடுமா பாப்போம். நடுவுல நீ ஏன் வாயை திறக்கிற? வாயை மூடிட்டு சும்மா இரு. பெத்த பண்ண வாயா போயான்லாம் சொல்லக்கூடாதுமா, அது தப்பு. நான் குழந்தையா இருக்கும்போது வாயா போயான்னு சொன்னப்போ என் செல்லம், என் பட்டுன்னு கொஞ்சனா அது தப்பா இருந்தா அப்பவே கண்டிச்சிருக்கணும். இப்ப வந்து எல்லாத்தையும் மாத்திக்கோனா என்னால முடியாதியா? ஏய், என்னையா ஜனங்க கிட்ட பணத்தெல்லாம் அடிச்சிட்டு லட்சாதிபதி ஆகலாம்னு நினைக்கிறீங்க? உன்னோட 4 நாவை எடுத்து நான் பெரிய லட்சாதிபதி ஆயிடுவேன்னு நினைக்கிறியா? இழுத்து 2 குத்து விட்டனா செவ்ல 2 அவ்வளாயிடும். பார்த்து ஜாக்கிரதை. இங்க பாரியா பொண்ணை பெத்தவனே, உன் பொண்ணு பேசுறதுலயே உனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கையா? நம்ம ஊருக்கு வர்றதே ஒரே ஒரு பஸ் தான். வர்ற அந்த ஒரே அரசு பஸ்ஸும் வராம போச்சுன்னு வையே, பஞ்சாயத்து எலெக்ஷன்ல எனக்கு ஓட்டு விழாது. ஒரு ஐடியா சொல்லவா? அப்பளத்துக்கு அம்பிகா பிராண்ட் ஃபேமஸ், ஐடியாவுக்கு இந்த அப்பாராவு ஃபேமஸ். ஓ காசா, இதுக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. இது போதும். இந்த வசந்த லட்சுமியே நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? கபடி கபடி ஆட விட்டுருவேன், கவனிச்சுக்க. அம்மா வசந்தலட்சுமி, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுமா. தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டு வந்து ஏன் இப்படி டைத்தை வேஸ்ட் பண்ற? வந்து இறங்கின உடனே பிள்ளையார் கோயிலுக்கு தேங்காய் உடைக்கணும்னு சொன்னல. ஐயோ மறந்துட்டனே, நான் போயிட்டு வரேன். இங்க பார் பிள்ளையாரப்பா, தென்னிந்தியாவுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தா மாமாவை கட்டிக்கலான்னு இதோ இந்த குடும்பம் இல்லாத சாமி தான் சொல்லுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு காசெல்லாம் செலவு பண்ணி எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டா. இதுக்கு மேல என் மாமாவை என் கழுத்துல தாலி கட்ட வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. ஏதாவது சொதப்புன இதோ உன்னோட பூசாரிய கொன்னுடுவேன். அதனால நீ என்ன பண்றனா, இதுக்கு மேலயும் தாமதிக்காம அந்த வேலையை சீக்கிரமா முடிச்சு கொடுத்துரு. இங்க பாரு, 100ன்னு வேண்டிக்கிட்டேன், அதுக்கு வட்டி முதலுமா சேர்த்து 105 உடைச்சிடுறேன். அதுக்கு இந்த பூசாரி தான் சாட்சி. என்ன? ஆமாமா, எல்லாருமே உன் பிறந்த நாளைக்கு தான் கொழுக்கட்டை வைப்பாங்க, ஆனா வர வர வைக்கிறான்ல. என்னாச்சு பிள்ளையாரப்பா, இப்படி காதை மூடிக்கிட்டீங்க? உன் பேச்சுக்கு தானா என் காது மூடுதுடா. அவ எனக்கு வைக்கிற கொழுக்கட்டையை நீ முழுங்குறல்ல, எனக்கு உடைக்கிற தேங்காயை கொண்டு போய் சட்னி வச்சு திங்கிறல்ல. அவ பேச்ச கேட்க முடியாம காதுல இருந்து ரத்தம் வருது. போன வாரம் ஜுரமே வந்துருச்சு. யார் கேட்டா அவளை தென்னிந்தியாவுக்கு தீர்த்த யாத்திரைக்கு போக சொன்னேன். எதுக்கியா இப்ப சிரிக்கிற? என்ன பார்த்தா உனக்கு காமெடியா இருக்கா? வா, இன்னைக்கு உன் மண்டைய உடைச்சு பூசணிக்காய் வைக்கிறேன். ஏய் ஹீரோ மாமா வந்துட்டாரா? ஏய் டண்டனக்க டனக்கனக்க ஹீரோ மாமா வந்துட்டாரு. ஏய்,
டேய் என்னப்பா தூங்க விடாம படுத்துறீங்க? நான் எந்திரிச்சப்பா. என்னம்மா உன் அண்ணன் எந்திரிச்சிட்டானா? நான் போய் எழுப்பணுமா? இல்லப்பா, அப்பவே எந்திரிச்சிட்டான். என்னம்மா உன் அண்ணன் எழுந்திருச்சிட்டானா இல்ல நான் வந்து எழுப்பணுமா? அப்பா அப்பா என்னப்பா ஆச்சு? எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சுப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சுப்பா. அதனால தான் இங்க வந்துட்டேன். மில்ட்ரிக்கார மகனுக்கு என்னடா பயம்? சரி சரி, இங்கேயே படுத்து தூங்கு. ஆண்டி, நம்ம நாடு யுத்தத்துல ஜெயிச்சிருச்சுடா. நான் அங்க இல்ல, ஆனா என் புள்ள நீ அங்க இருக்கடா. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. யுத்தத்துல மரணம் தாண்டவமாடுறத நீ பாத்திருப்ப. மரண பயம் ஒருத்தனோட கடமையை செய்ய விடாம பண்ண எல்லாவித முயற்சிகளையும் பண்ணும். ஆனா அந்த மரணத்துக்கிட்ட நீ தோக்க கூடாது கண்ணா, ஜெயிக்கணும். மரணத்தை ஜெயிக்கிறதுனா பூமியில நாம ரொம்ப நாள் உயிர் வாழ போறதில்ல. மரணத்தை ஏளனமா பாக்குறது, அதை சந்தோஷமா ஏத்துக்கிறதுக்கு சமம். வாழ்க்கையில நீ எந்த நிலைமையிலையும் தைரியத்தை கைவிட்டுற கூடாது. உன் முகத்துல அந்த புன்சிரிப்பு போகவே கூடாது. நீ சிரிச்சா ரொம்ப அழகா இருப்பப்பா. உம்முன்னு இருந்தா தான் என்ன மாதிரி இருப்ப. உன் குருட்டு தங்கச்சியோட வாழ்க்கை இப்போ உன் கையில தான்ப்பா இருக்கு. அப்பா மாமா மாமா எங்க இருக்க? மொற பொண்ணு பார்க்க வந்துட்டேன். எங்க ஓடி ஒளிஞ்சிருக்க? மாமா, ஹீரோ மாமா எங்க பாருடா என் நாத்தனார. எங்க போனாரு என் புருஷன்? ஜோதி, மாமாக்கு என்னாச்சு? நான் ஊருக்கு போகும்போது கூட நல்லா தானே இருந்தாரு. எப்படி எப்படி நடந்துச்சு? ஹார்ட் அட்டாக்கா? அந்த விளங்காத ஹார்ட் அட்டாக் உனக்கு தான் வரணுமா? ஊர்ல உதவாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இல்ல எங்களுக்காவது வர வேண்டியதானே? ஊருக்கார ஐயாக்கு வந்திருக்கலாம், இல்ல ஐடியா அப்பாராவுக்கு வந்திருக்கலாம், இல்ல அந்த பூசாரிக்காவது வந்திருக்கலாம். உன் பிள்ளைக்கு என்ன கட்டி வைக்காம அநியாயமா போயிட்டியே மாமா. வசந்தலட்சுமி இல்ல? ஹீரோ மாமா. எப்படி அழுகுது பாரு. அழுமுஞ்சு, நீ ஆள் தான் வளர்ந்துருக்கே தவிர மூளை வளரவே இல்ல. சேம் டு சேம் சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்க, மாறவே இல்ல. என்ன அப்படி பாக்குற? சிரிக்கிறேன்னா? ஏய், நீ எதுக்கு மாழுவுற? நாம எப்பவும் சிரிச்சுட்டே இருக்கணும். அப்பா சொல்லியிருக்காரு. அப்பா சொல்றதுதான் நமக்கு வேதம். அழுக நம்மள அழ வைக்க கூடாது, நாம தான் அழுகையை அழ வைக்கணும், அதுவும் சிரிச்சுக்கிட்டே. அதான் அப்பாவோட கொள்கை. உலகத்துக்கு தான் அப்பா இறந்து போயிட்டாரு, உனக்கோ எனக்கோ இல்ல. இவ்வளவு நேரம் அப்பா கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். மலை மேல இருக்கிற நம்ம நிலத்துல அப்பா வீடு கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காருமா. உன் கல்யாண பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. சொல்லு, எந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும்? சாலிடா திருப்பதி லட்டு மாதிரி வேணுமா, இல்ல பழனி ஆண்டவர் மாதிரி ஒல்லியா வேணுமா? மாமா, இது அநியாயம். உன் பொண்ணு கல்யாணத்தை பத்தி உன் பிள்ளை கிட்ட சொன்னா அது நியாயம்தான். என்ன பத்தியும் என் கனவு பத்தியும் ஏன் உன் பிள்ளை கிட்ட சொல்லல? கனவு? என்ன கனவு? உங்களை எனக்கு கட்டி வைக்கணும்னு, என்ன இந்த வீட்டுக்கு மருமகளை ஆக்கணும்னு எப்படி எல்லாம் கனவு கண்டிருப்பாரு என் மாமனாரு. பாவம். அந்த மாதிரி கெட்ட கனவுலாம் எங்க அப்பாவுக்கு வராது. நீ ரொம்ப ரீல்ஸ் பாரு. அதுவும் இல்லாம மூளை இருக்கிற எந்த ஒரு ஆம்பளையும் ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பானே தவிர உன்ன மாதிரி குரங்கா கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். கரெக்டா சொன்ன ஹீரோ மாமா. நான் பொம்பளை புள்ள கிடையாது, வயசு புள்ள. வயசுக்கு வந்த புள்ள. உன்னோட துணை வேணும்னு காத்துட்டு இருக்கிற அழகான புள்ள. அழகான கனவுகளை நினைவாக்கிக்கவா?
என் செல்ல குட்டி மாமா. தீபாவளிக்கு தான் பட்டாசு வெடிச்சு கொண்டாடுவாங்க. நீ என்னடா ரிபப்ளிக் டேக்கும் ஆகஸ்ட் 15க்கும் ஊர்க்காரங்களை எல்லாம் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு பட்டாசு வெடிக்கிற? மிலிட்டரிக்காரனோட பையன் மிலிட்டரியில தான் இருக்கணும்னு அண்ணனை மிலிட்டரிக்கு அனுப்பிட்ட. அவங்க யுத்தம் போருன்னு பாம்பு போட்டுட்டு இருக்கான். அவனை பத்தி நீங்க பெருமை பேசிட்டு உட்காந்துட்டு இருக்க. கொத்தமல்லி கட்டு மாதிரி எனக்கு ஒரே ஒரு அண்ணன். அவன் என் பக்கத்துல இல்லாம நான் தனியா உட்காந்துட்டு இருக்கேன்ல. இந்த குருடி பேச்சுக்கு இந்த வீட்டுல மதிப்பே இல்ல. அவன் பிடிவாதக்காரன், நீ அவனுக்கு அப்பா. அப்பா என்னம்மா? என்னம்மாவா? இங்க நான் ஒருத்தி புலம்பிட்டு இருக்கேன், நீ வாய் திறக்காம உட்காந்துட்டு இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்க? உன் அண்ணனுக்கு லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கேம்மா. அதானே பார்த்தேன். நான் விசாரிச்சேன்னு எழுது. அப்புறம் அதுல நான் கொடுத்த மாங்காய் ஊறுகாய் தீந்துருச்சான்னு கேளு. புரியுதா? சரிம்மா. நீ போது நிறுத்துக்கடா. என் காதுல இருந்து ரத்தம் வந்து போல இருக்கு. அப்பா சி, எவ்வளவு சத்தம் இந்த பட்டாசு. அப்பா அப்பா, ஐயோ அப்பா, என்னப்பா பண்ற? கூப்பிட்டா பதில் சொல்ல மாட்டியா? பா அப்பா அப்பா அப்பா, என்னப்பா ஆச்சு உனக்கு? இங்க யாராச்சும் இருக்கீங்களா? யாராச்சும்? அப்பா அப்பா அப்பா. ஓ மெஹபூபா 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 மெஹபூபா, ஓஹோ துருருரு 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 மெஹபூபா மெஹபூபா. உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. ஏன்? பொழுது விடிஞ்சதும் பிரசிடென்ட் கிட்ட மெடல் வாங்குற, பொழுது சாஞ்சதும் பாட்டில் வச்சுட்டு கூத்தடிக்கிற. அது ஒரு தனி வழி, இது ஒரு தனி வழி. பிரசிடென்ட் மெடல் வாங்கினது நான் கிடையாது. அட்டென்ஷன், சன் ஆஃப் மிலிட்டரி மாதவராவ், ரிட்டையர்ட் சுபேதார் மேஜர். ஆனா இங்க தண்ணி அடிச்சுக்கிட்டு மெஹபூபா 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 அப்படின்னு பாடுறது சாண்டி, த ஹீரோ. என்னைக்காவது ஒரு நாள் நான் ஒரு ஹீரோ ஆவேன். ஒவ்வொரு சினிமாலையும் குறைஞ்சபட்சம் 2 இல்லனா 3 ஹீரோயின் கூட டண்டனக்கா டண்டனக்கா டான்ஸ் ஆடுவேன். எங்க ஊர்ல யாரும் என்ன பேர் வச்சு கூப்பிட மாட்டாங்க தெரியுமா? ஐயோ, அப்புறம் எப்படி கூப்பிடுவாங்க? ஹீரோ, ஹீரோன்னு தான் கூப்பிடுவாங்க. அப்படின்னா சினிமாக்கு போகாம ஏன்டா மிலிட்டரிக்கு வந்த? அதெல்லாம் அப்புறமா ஹீரோ ஆயிக்கலாம், முதல்ல ரியல் ஹீரோ ஆகுன்னு எங்க அப்பா சொல்லிட்டாரு. அதுக்கு மேல அப்பயிலே இல்ல, நேரா வந்து மிலிட்டரியில ஜாயின் பண்ணிட்டேன். நல்ல வேலை பண்ணிருக்கடா. உன் உயிரை பணைய வச்சு எங்க எல்லாரோட உயிரை காப்பாத்திருக்க. பிரசிடென்ட் கிட்ட மெடலே வாங்கியிருக்க. உங்க அப்பா சொன்ன மாதிரி நீ ரியல் ஹீரோ ஆயிட்ட. அது இருக்கட்டும், இந்த மெடலை இப்ப நான் எங்க அப்பா கிட்ட காட்டினா ரொம்ப சந்தோஷப்பட மாட்டாரு? என்னடா கேள்வி இது? 30 வருஷம் வேலை செஞ்ச உங்க அப்பாவுக்கே இந்த மெடல் கிடைக்கலன்னா பாத்துக்க. ஒரு உண்மையை சொல்லிட்டா, இந்தியன் ஆர்மி ஆரம்பிச்சு இந்த அவார்டு வாங்குற 34வது ஆள் நீ. என்னடா சொல்ற? 30 வருஷத்துல அப்பாவுக்கு கிடைக்காது, 3 வருஷத்துல எனக்கு கிடைச்சிருக்கா? அப்ப நான் கிரேட்னு சொல்லு. இத உடனே கொண்டு போய் எங்க அப்பா கிட்ட காட்டிடுறேன். சண்டி, உனக்கு டெலிகிராம் வந்திருக்கு. என்னடா என்னாச்சு? ஃபாதர் எக்ஸ்பயர்ட், ஸ்டார்ட் இமிடியட்லி.